இந்த ஆரம்பிச்சிட்டார்ல வாட்டர்மெலனு எப்படியும் வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஃபர்ஸ்ட் ப்ரோமோல தன்னோட சண்டை வரணும் அப்படிங்கிறதுக்காகவே வாட்டர்மெலன் வந்து பயங்கரமா கேம் விளையாடுறாரு அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்னா விஜய் சேதுபதி நேரத்தே வாட்டர்மெலனை லைட்டை உசுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டாப்ல. சார் நீங்க பண்றதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சில விஷயங்களை குறைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. அதே மாதிரி வந்து அவர் இருந்துச்சுன்னு கைத்தட்டலும் வேற லெவல்ல இருந்ததுனால இன்னைக்கு பயங்கரமா சண்டை போட ஆரம்பிச்சிட்டாருங்க. இன்னைக்கு என்ன நேற்று நைட்டே இதே பிரச்சனை தான் ஆரம்பிச்சது. ரைஸ் வைக்கிறதுக்கு யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இல்லையோ அவங்க மட்டும் கை தூக்குங்க ப்ளீஸ். நியாயம் இருக்கு, நல்லா சாப்பிட்ற கூட சாப்பிட மாட்டாங்க. ஆக்சுவலி என்ன நடக்குது அப்படின்னா சாப்பாடு டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க பகல்ல நைட்டு தான் நினைக்கிறேன். அந்த பவுல் இருக்குல்ல, பவுலில் சாப்பாடை போட்டு கொடுத்தோம் அப்படின்னம்னா எல்லாத்துக்குமே வந்து ஈவனாக வந்து போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு வந்து சபரி பண்ணுறாப்புல. ஆனால் வாட்டர்மெலன் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவுலெல்லாம் என்னப்பா பத்தும், அது ஒரு மாதிரி அன்னீசியாக இருக்காது, அது வாங்கி சாப்பிட்றதுக்கே பல பேர் வந்து மாதிரி கஷ்டமாக இருக்கு, அப்படி நீங்கள் கொடுக்கலாமாப்பா அப்படிங்கிற மாதிரி வந்து நல்ல ஒரு மாதிரி தத்துவம் போடுறாரு. எனக்கு என்னமோ அந்த கூட்டத்தில் போய் வந்து வாட்டர்மெலன்லாம் நின்று சாப்பாடு வாங்கினதெல்லாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு க்ரௌடை சமாளிக்கணும், இந்த மாதிரி அளந்து கொடுத்தா தான் அது கரெக்டாக இருக்கும். சரி, ப்ரமோல அப்படி வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்பயும் போல் அவர் கையை காட்டி பேசுகிறாரு. என்னப்பா எல்லாரும் வந்து ஒரே மாதிரி இருப்பாங்களா, இவங்கெல்லாம் வந்து சாப்பிட்றது மனசு இல்லை அப்படின்ட்டு வந்து அந்த இடத்துல பார்வதியை தான் கையை காட்டி பேசுறாங்க. ஏன்னா ரெண்டாவது பார்வதி வந்து இந்த பவுல்ல வாங்கி சாப்பிட்றதுக்கு விருப்பம் இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை. நேற்று நைட்டே இதே பிரச்சனை தான். வீக்கெண்ட் எபிசோட் முடிஞ்ச உடனே வந்து தெரிஞ்சிருக்கும் என்ன அப்படின்னம்னா, அந்த பவுல்ல வந்து நான் சாப்பிடக்கூடாது, முக்கியமாக பவுல்ல சாப்பிட்றதுலாம் பார்வதிக்கு பிரச்சனை கிடையாது, இவங்க கையில் வாங்கி நம்ம சாப்பிடவா அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எண்ணம் இருக்கும். அதனால தான் பார்வதி நேற்று வந்து இந்த பவுல்ல பார்வதினா சண்டேல வந்து அந்த வெஜ் பிரியாணி வந்திருக்கும்ல, அந்த வெஜ் பிரியாணி மீதம் இருந்தது. இவங்க மதியமும் பார்வதி மதியமும் சாப்பிடல, அதனால நான் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸ்ட்ரா கூட போட மாட்டாங்க, அந்த பவுலுக்கு கம்மியாக தான் போடுவாங்க. இருந்தாலும் வந்து பார்வதியோட ஈகோ அந்த இடத்துல டச் ஆகுது. நம்மளுக்கு பார்வதிக்கு ஒரு பிரச்சனைனாலே வாட்டர்மெலன் வந்துருவாப்புல. அதைத்தான் அந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாம் சொல்கிறாங்க, உங்களுக்கு பிரச்சனை நீங்கள் பேசுங்க, சும்மா பார்வதிக்கு பிரச்சனை அப்படின்னா நீங்கள் வந்து பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. இந்த இடத்துல அதே தான், மறுபடியும் வந்து அந்த வெஜ் பிரியாணி வந்து மறுபடியும் கொடுக்காங்க. பார்வதி வாங்கலை போலுக்கு, அதனால தான் வந்து பவுலில் வாங்கறதுக்கு விருப்பம் இல்லாதவங்கள கை தூக்குங்க அப்படின்னு சபரி சொல்கிறாப்புல. உடனே வந்து சில பேர் வந்து விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்க போலுக்க. அப்படிதான் பார்வதி வாங்கி அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்மளுக்கு வாட்டர்மெலன் ஏதாவது கண்டென்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்து என்னப்பா இதெல்லாம் நியாயமாக இருக்காப்பா, எல்லாருமே வந்து அப்படி விருப்பப்பட மாட்டாங்கப்பா அப்படின்ன உடனே எல்லாரும் பிடிச்சி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஏயா ஒரு இடத்துல வந்து சாப்பாடை பிற எப்படி தான் பிரித்து கொடுக்க முடியும், ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக வந்து கொடுத்தோம்னா அது நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அந்த இடத்துல வந்து கானா வினோத்தை அதை தான் சொல்கிறாப்புல. உடனே அதை ஏதோ சொல்கிறாப்புல, என்ன டைம்னு சரியாக வந்து நானும் ரிப்பீட் பண்ணி போட்டேன், அது கேட்கல. அப்படின்னா இப்படி சாப்பிடலாமா அப்படின்ன உடனே வாட்டர்மெலன் அதுக்கும் கொந்தளிக்கிறாரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னப்பா அந்த பசியோடு சாப்பிட்டா தான்ப்பா சாப்பிட்ட மாதிரி இருக்கும், இல்லைன்னா சாப்பிட்ட மாதிரியே இருக்காதுப்பா அப்படின்ட்டு அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாப்புல. ஏதாவது ஒரு வழிக்கு வரணும். அதாவது வந்து இங்கே வந்து வாட்டர்மெலன் மட்டும் இல்லை, அன்னதானமும் போடல, இங்கே கொடுக்குறதே லிமிட்டடு சாப்பாடு தான். அதை கொடுக்கணும்னா அந்த மாதிரி பவுல் மாதிரி ஏதாவது கொடுத்து தான் பண்ணணும். இதில் வந்து வெக்கம், சூடு, சொரணை, அவமானம் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னம்னா அங்கே வேலைக்கு ஆகாது. அது வந்து புரியலை. இது பார்வதிக்கு புரியும், ஆனால் இவங்க கூட்டத்தை கலைக்கணும். இவங்க ஒரு கூட்டம் இருக்குது இப்போ வீட்டுக்குள்ளே, அந்த கனி, கெமி, எஃப்ஜே, ஆதிரை, அடுத்து சபரி, இவங்க எல்லாம் வந்து பண்ணுறதுலாம் நியாயம், இவங்க ஒரு குரூப்பாக சேர்ந்து இவங்க டாமினேட் பண்ணிடுவாங்களோ அப்படின்ட்டு வந்து விஜய் பார்வதிக்கு பயங்கர கோவம். சரியா, அதனால வந்து விஜய் பார்வதி டைரெக்டாக அட்டாக் பண்ண முடியாது, பண்ணோம்னா மாட்டிக்குவோம் அப்படின்ட்டு வாட்டர்மெலனை வச்சு தூண்டி விட்றாப்புல. சரியா, இதுதான் நேற்று நைட் நடந்தது. இதைத்தான் வந்து சபரீஷன் சொன்னாப்புல. சபரீஷை வந்து பயங்கரமாக கேள்வி கேட்குறாப்புல, என்னப்பா நீங்கள் வந்து அடுத்தவங்களுக்கு பாரபட்சம் பார்த்து சாப்பாடு போடணும்னு சபரிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன இப்படி மட்டும் சொல்லாதானே, நான் பாரபட்சம் போட்டு பண்ணுறதெல்லாம் மறக்காது, நான் அதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படின்றது சபரியும் இது பண்ணுறாப்புல. இந்த இடத்துல சபரியும் வந்து இன்னும் 7 பேர் சாப்பிடல, நீ பாட்டு சும்மா கத்திக்கிட்டு இருக்காத அப்படின்ட்டு வந்து பயங்கரமாக அவரை பிடிச்சி வாட்டர்மெலன் பிடிச்சி கத்துறாரு. வாட்டர்மெலன் அதுக்கு ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு. என்ன தெரியுமா, என்னது நான் கத்திக்கிட்டு இருக்கானா, எப்பா இங்கே வந்து நான் நியாய தர்மம் பேசுகிறேன்ப்பா, சாப்பாடில் ஏன் அவங்க நியாய தர்மம் காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாட்டர்மெலன் வேற ஒன்று நான் நல்லா சொன்னார் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட பர்சனல் வெஞ்சேஷன்லாம் சாப்பாடில் காட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன் அப்படின்னம்னா பார்வதி வந்து பவுலில் வாங்க மாட்டேன்னு சொல்கிறாப்புல. இந்த பக்கம் சபரி மற்ற எல்லாரும் வந்து பவுலில் தான் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அப்படிங்கிறப்ப வந்து இது கிட்டத்தட்ட வந்து நீயா நானா அப்படின்னு ஈகோ பிரச்சனை தான், வேறு ஒன்றுமே கிடையாது, ஈகோ பிரச்சனை தான். இந்த ஈகோ பிரச்சனையை தவிர்க்கிறதுக்கு அந்த வீட்டில் யாருமே கிடையாது, சண்டை போடுறதுக்கு தான் ஆள் இருக்குது. ஒரு பக்கம் வாட்டர்மெலன்னா சுபிக்ஷா மட்டும் தான் தடுக்கிறாங்க, மற்ற எல்லாருமே வந்து அவங்க பாட்டில் போட்டு சாப்பிட்றாங்க. ஏன்னா
இதுக்கு வாட்டர்மெலனுக்கு நல்லாவே தெரியும். வாட்டர்மெலனை சமாதானப்படுத்தவே முடியாது. நான் பிடிச்ச முயலுக்கு 3 காலு தான், அது எப்படி இருந்தாலும் சரி அப்படின்னு. ஏன்னா விஜய் சேதுபதி சாரே சொல்லியிருக்காப்புல என்னென்ன அப்படின்னா, சார் ஒருத்தங்க சாரி கேட்டாங்கன்னா அது செய்யக்கூடாது சார், ஆனால் நீங்கள் மறுபடியும் செய்றீங்க சார். அதே மாதிரி தான் இங்கே வாட்டர்மெலன். ஒரு விஷயம் எல்லாரும் சேர்ந்து பண்ணுறாங்கன்னா அப்படின்னம்னா அவங்களும் வந்து சேர்ந்து நம்ம ஒத்துழைக்கணும். சரியா? எல்லாரும் வந்து கோவணத்தோட உடல் நம்ம மட்டும் அப்போ இல்லாமல் ஓடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வாட்டர்மெலன் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ ஆதரவு பண்ண, அதாவது பார்வதிக்கு சப்போர்ட்டாக பேசினா பார்வதி வாங்கி சாப்பாடு நல்லா சாப்பிட்றாங்க, ஆனால் இவருக்கு வந்து அது புரிய முடியுது. ரெண்டாவது வந்து இங்கே ரசிகர்களுக்கு நம்மளுக்கு அது ஒன்று இந்த வாரம் பூரா இதைத்தான் நடக்கும். வாட்டர்மெலன் என்ன பண்ணுவா, எனக்கு கைத்தட்டல் பயங்கரமாக இருக்கு. நேற்று நைட்டே சொல்லிட்டார் பார்வதிட்ட, அம்மா பாத்தியாம்மா எனக்கு கைத்தட்டல் இதெல்லாம் கம்மிம்மா, இன்னும் நிறைய ரசிகர்கள் இருக்கார் அப்படின்ட்டாப்புல. ஐயோ கொடுமையே, இவருக்கு எது புரியுது எது புரியலன்ட்டு நல்லா கேட்டுக்கோங்க. வாட்டர்மெலன் உங்களை பிடிச்சி ஒரு 50% கை தட்டினாங்களா, மற்றவங்க மேலே வெறுப்பில் உங்களுக்கு வந்து சப்போர்ட் விழுது. அந்த வெறுப்பை மறுபடியும் வாட்டர்மெலன் சம்பாதிச்சக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு சீசனும் வந்து இப்படி தான் நடக்கும். என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோஸ்ட் ஒரு ஆளை பாராட்டினாங்கன்னா அப்படின்னா மறுவாரமே அவங்களுக்கு கொஞ்சம் தலையில் ஏறிக்கிறோம். ஆஹா வெளியில் நமக்கு நல்லா சப்போர்ட்டியா, நம்ம என்ன பேசினாலும் வந்து வெளியில் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கொஞ்சம் ஆட்டம் வந்து ஒரு மாதிரி போகும். அந்த இதை வந்து மேனேஜ் பண்ணுறவன் தான் பிழைச்சிக்குவான். ஓகேவா? அப்படி வந்து வாட்டர்மெலன் வந்து மேனேஜ் பண்ண மாட்டாரு, மாட்டிக்குவார் தான் எனக்கு தோணுது. போன வாரம் நல்ல பேர் வாங்கிட்டார், இந்த வாரம் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் மூக்க நுழைச்சு மாட்டிக்குவார். ஏன்னா அந்த இடத்துல வந்து யாருமே அவ்வளோ சண்டை போடல. சபரி சண்டை போட்டாப்புல, ஆனால் சபரியும் வந்து உள்ளுக்கு இழுத்துட்டாங்க பாருங்க. அந்த டேங்க் வெளியில் தண்ணி வச்சிருந்தோம்னா சபரி வந்து இந்த தண்ணியை வச்சே நல்ல பிள்ளை ஒரு ஆள் ஒன் மேன் ஷோவாக போயிடும், நல்ல பிள்ளை வாங்கிடுவோம் அப்படின்ட்டு சபரியை இழுத்து உள்ளுக்கு போடு, டென்ஷன் ஆக்கு, எப்படி சண்டை வருதுன்னு பார்ப்போம்னு நினச்சாங்க. அதுவும் சக்ஸஸ் ஆயிடுச்சு. ஏன்னா சபரி வந்து சாப்பாடு விஷயத்தில் உள்ளுக்கு, ஏன்னா சபரி வந்து ஏதாவது ஒரு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ட்டு அந்த ஒரு தாட்டில் இருக்கக்கூடிய ஆள். அப்போனா வீட்டுக்குள்ளே வந்துட்டா சும்மா இருக்க மாட்டாப்புல. ஒன்று என்ன கிச்சன் டிபார்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கிச்சனை தூக்கி வந்து ஓரமெல்லாம் போடல, கிச்சனை தூக்கி சென்டரில் போட்டுக்கனால எந்த பிரச்சனைனாலும் சபரிக்கு சேர்ந்து தான் வரும். அப்போ ஈஸியாக ஆட்டோமேட்டிக்காக சபரிஸோட கேமு வெளியே வரும். அதைத்தான் வந்து விஜய் டிவி எதிர்பார்த்தாங்க, அதுவும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த பக்கம் வாட்டர்மெலனும் விஜய் சேதுபதி பாராட்டித்தாரு, கைத்தட்டல் விழுந்துருச்சுன்னு ஆடினாரு, இந்த வாரத்தோட சொல்லி முடிஞ்சிருவார். ஏன்னா இப்போ தான் அவரோட நெகட்டிவ் சைட்லேருந்து கொஞ்சம், அதாவது ஆக்டர் திவாகர் அப்படின்ட்டு ஒரு நெகட்டிவ்லேருந்து நல்ல மனுஷன் திவாகர் அப்படின்ட்டு வந்து ஓரளவுக்கு வீட்டுக்குள்ளே இருக்காங்க அப்படின்ட்டு எல்லாராலையும் பேசப்பட்டு இருக்கு. அப்படி இருக்கையில் இந்த மாதிரி ஏதாவது எசக்கு பொசக்கா பண்ணார் அப்படின்னா நல்லா மாட்டிக்குவார். என்னை பொறுத்தவரை அதான் தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது? வாட்டர்மெலன் கேட்குற கேள்விகள் சரிதானா, இல்லை அவர் தேவையில்லாமல் கேட்குறாரா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. ஏன் அப்படின்னம்னா, நான் ஒரு கூட்டமாக இருக்கிற இடத்துல ஒரு அளவாக கொடுத்தா தான் அது வந்து சரியானதாக இருக்கும். இல்லை அப்படின்னம்னா அது சரியாக இருக்காது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ப்ரொமோ 1 வந்தது வந்து மிட் நைட்டு சண்டை மாதிரி தான் இருக்குது. அப்படின்னா பகலில் எதுவுமே நடக்கலை. பகலில் என்ன நடக்கும் இன்றைக்கி மண்டேங்கிறதுனால நாமினேஷன் நடக்கும், அதுதான் ஒன்று நடக்கும். மற்றபடி எதுவும் பெருசாக ஒன்றும் நடக்காது அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம் மக்களே.